அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபிஷ் கட்லெட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே யாரும் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து டின்டு ஃபிஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபிஷ்லாம் வந்து இந்த மாதிரி டின்னில் வரும். இது வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா வந்து டியூனா சங்க்ஸ் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வந்து சால்மன் ஃபிஷ் வரும், காட் ஃபிஷ் வரும். எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டின் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். வஞ்சிர மீன் அது மாதிரி சாஃப்டான ஃபிஷ் எதாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக மசிச்சிக்கலாம். இந்த டின் ஃபிஷ்ஷை வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வந்து இன் வாட்டர் அந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி நான் வந்து இன் வாட்டர் தான் எடுத்துப்பேன், இல்லைனா நம்ம அந்த ஆயிலை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன் வாட்டர் நான் எடுத்திருக்கேன் என்னன்ட்டு. இந்த டின் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி டின் கேன் ஓப்பனர்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 2 டின் ஏற்கனவே இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு இப்படியே சிங்காண்ட தண்ணியில் வடிகட்டி எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து வெறும் ஃபிஷ் மட்டும் வரும். நான் இப்போ உங்களுக்கு திறந்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி சத்தம் வந்ததுக்கப்புறமா திருகுனா அதே ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஈஸியாக டின் கிடைக்கிறவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இதை காட்டுறேன். இங்கே எல்லாத்துலேயும் ஈஸியாக வந்து லோக்கலாக ஃபிஷ் கிடைக்கிறது இல்லைனால நம்ம இது மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த மூடி அப்படியே வச்சு நம்ம சிங்கான தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். ட்ரைன் பண்ணி எடுத்துட்டா வெறும் ஃபிஷ் மட்டும் வரும். இப்போ வந்து நான் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் நல்லா தூளாக இருக்கும். இதை நம்ம எடுத்து போட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 டின்னோடைய ஃபிஷ் நல்லா எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல போனே இல்லாமல் வெறும் ஃபிஷ் மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த ஃபிஷ் எடுத்துக்கிட்டாலும் இது கூட என்ன பண்ணணும்னா நமக்கு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதனால் வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் வந்து நல்லா போட போகிறோம். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக அப்படி மசிச்சிடலாம் கையிலேயே. நல்லா அதையும் உதிர்த்து விட்டுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது 3த்தையும் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காரத்துக்கு இதையும் நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட வந்து உப்பு இருக்குது, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது எடுத்துக்கலாம் நம்ம. இது கூட கார்ன்ஃப்ளோரும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ கார்ன்ஃப்ளோரும் போட்டால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் டைட்டாக பிசையலாம். இந்த மாதிரி கட்லெட்லாம் பண்ணும்போது மெயினாக வந்துட்டு ஈரமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு அது கேக் மாதிரி நம்ம ரவுண்டாக பண்ணும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். அதனால் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 1 மினிட் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதை வந்துட்டு டைட்டாக நல்லா ஒரு ரவுண்டாக பண்ணிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேஸாக ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கோங்க. கட்லெட் மாதிரி சைட்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் வந்து ஈஸியாகவே வெந்துடும். கூட வந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண குவான்டிட்டியில் வந்து 7 ஃபிஷ் கேக்ஸ் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன், இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு டவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்மளுடைய ஃபிஷ் கட்லெட் மெதுவாக ஒன்று எடுத்து வைக்கலாம். இது வந்து நம்மளுக்கு டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். ரொம்ப பக்கத்தில் போடாதீங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இடம் விட்டு கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. அதனால் நான் இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்புறம் நம்ம சைட்லேயும் வேக வச்சுக்கலாம். ஸோ மெதுவாக வந்து ஒன்றா திருப்புங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு டாங் வச்சு திருப்பினா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சென்டரில் இருக்கிற கொஞ்சம் தலையில் போய் திருப்போம். நீங்கள் வேணும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட போடலாம். ரவுண்டு, அப்புறம் ஓவல் ஷேப்பில். இன்னொரு சைடும் வேகட்டும்.
எல்லாத்தையும் சென்டரில் தள்ளி விடுவோம். சைட்ஸில் இருக்க ஆயிலையும் வந்து நம்ம இப்படி மேலே கொஞ்சம் எடுத்து விடலாம், கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்குது. மீன் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நார்மலாக வந்து நமக்கு சிக்கன்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபிஷ்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய ஃபிஷ்ஷஸில் வந்து இங்கே ஒமேகா 3 இருக்குங்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமானதுன்றாங்க. இது மாதிரி டியூனாலெலாம் வந்து நல்லா ஆயிலி ஃபிஷ் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பசங்களுக்கே நீங்கள் வந்து வாரத்துக்கு 2-3 வாட்டி கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணணும் இல்லை, இந்த ரவுண்டாக கேக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு கூட கொடுக்கலாம் நீங்கள் சின்ன பசங்களுக்கு. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஃபிஷ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி இட்லி பிளேட்டில் ஒன்று வச்சு வேக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம சைட்ஸில் வேக வைக்கிறதுக்காக இப்படி திருப்பி வச்சு இப்படி பிடிச்சி வைக்கலாம். அப்போ சைட்ஸ்லேயும் கொஞ்சம் வேகும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்தா நல்லா 2 பக்கம் நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் அவ்வளோ ஒட்டாமல் இருக்கும் மேலே. ஸோ இப்போ 2 சைடில் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒன்றா வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா கெச்சப் போட்டு நம்ம சர்வ் பண்ணவே நல்லாயிருக்கும். இதனால் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். 10 மினிட்ஸில் நம்ம குயிக்காக எப்போ வேணுமோ நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் டின்டு ஃபிஷ் கிடச்சதுன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு சில டின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஹெல்த்தியான முறையில் தான் வந்து அதை இப்போ இது பண்ணுறாங்க. எப்போயாவது நம்ம இது மாதிரி சாப்பிட்லாம். நம்ம ஸோ இப்போ வந்து நம்மளோட டேஸ்டியான ஈஸியான சத்தான ஃபிஷ் கேக் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இது நல்லா வந்து கெச்சப்போட சர்வ் பண்ணால் ஆளுக்கு ஒரு பீஸ் நல்லா அழகாக எடுத்து சாப்பிட்லாம். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.